அண்மைச் செய்தி. கரூர் வழக்கில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆயுதப்படை டிஜிபி விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கரூர் வழக்கில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கரூர் வழக்கில் ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதமும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யும். வினோத், 2025 செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தமிழக வெற்றிக் கழக சார்பில் கூட்டத்திற்கு அனுமதி பெற்ற நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களிடம் சிபிஐ கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை அடிப்படையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடமும் இன்று காலை முதல் சிபிஐ 2 மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக ஆயுதப்படையினுடைய டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கார். சமீபத்தில் தமிழக அரசு பிறப்பித்த பதவி உயர்வு பட்டியல்ல ஏடிஜிபி ரேங்க்ல இருந்து டிஜிபி ரேங்க் பெற்றார் டேவிட்சன் தேவாசீர்வாதம். செப்டம்பர் 27 அன்று கரூர் மாவட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த போது சட்டம் ஒழுங்கு பிரிவினுடைய ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் பணியாற்றினார். அப்போது 27ஆம் தேதி 41 பேர் உயிரிழந்த தொடர்பாக 28ஆம் தேதி 2025 செப்டம்பர் 28 அன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அப்போது பணியாற்றிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே சிபிஐ கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலுவிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திவிட்ட நிலையில 2வது நபராக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அப்போது பணியாற்றிய டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு சமீபத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மன் அடிப்படையில இன்று ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் டெல்லியில் கூடிய திகார் சிறை அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய கார்ல வருகை தந்த காட்சிகளையும் உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த நிலையில் தான் அவர் வழக்கினுடைய விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில சிபிஐ கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கை தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் விரிவான விசாரணைகளை சிபிஐ மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அரசு தரப்புல இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்த மற்றும் பாதுகாப்புகளை நிர்வகித்த சட்டம் ஒழுங்குவினுடைய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரிடமும் சிபிஐ விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். வினோத், கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் விசாரணைக்காக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான முழு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.